feel ashamed. Anbu, forgive me. You made me realize. Anbu's mother taken grandpa and go to dining room. Take him and go to dining room. Please forgive me, Appa. Come and eat with us. It's okay. I'm very, very sorry. Scene 5. After 20 years, Anbu got state first rank by studying in government school. She passed IAS exam. At last, she became her school where she got the basic education. She comes with her father. And this is the Panchayat Union Middle School. You here only study first standard to 8th standard. Okay, I will talk and come. Happy basic of the school. Sit. No, sir. She is the one of our old student of our school, studying 20 years back. Now she become the collector of our district. She want to speak with you children. Yes, sir. Why are you wearing the color dress? We are used to wear color dress on the Saturday. Good evening, students. I am very happy to see you all. Once I used to sit and like you and watch. I studied in this school like you people by doing hard work. I studied well with the help of free schemes given by the government. And I became a collector. I am proud to be a student of Panchayat Union Middle School, Puthukuli RS. At last, I request you also to be hard work and reach. Welcome, madam. Thank you, madam. Thank you. தமிழாக்கம். அன்புவின் அப்பாவின் பெயர் சரவணன். அன்புவின் அம்மாவின் பெயர் ராதா. அன்புவின் பாட்டி நல்ல கதை கூறுபவர். அன்புவின் தாத்தா ஒரு விவசாயி. ஒரு நாள் விடுமுறை விட்டார்கள். அதனால் அன்பு பள்ளி விட்டு பாட்டியின் ஊருக்கு சென்றான். அன்றைக்கு அன்பு மண்ணில் விளையாடி கொண்டிருந்தாள். அதற்கு தாத்தா என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அன்பு நான் மண்ணில் விளையாடுகிறேன் என்று கூறினாள். அதற்கு தாத்தா இந்த மண்ணை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று கூறினார். பாட்டியிடம் அன்பு கதை கூறுமாறு கேட்டாள். அதற்கு பாட்டியும் கதை கூறினார். அன்பு கூறினார், எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கூறிய போது பாட்டி வா வீட்டிற்கு போய் சாப்பிடலாம் என்று கூறினார். அதற்கு அன்புவும் போனாள். பாட்டி வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மயக்கம் அடைந்தாள். அதை அன்பு போய் தாத்தாவிடம் கூறினாள். தாத்தா போய் மருத்துவரை அணுகு என்று கூறிய போது அன்பு மருத்துவரை அணுகினாள். மருத்துவர் இவர் இறந்து விட்டார் என்று கூறிவிட்டார். அதற்கு மிகவும் மிகவும் அழுதார்கள் இருவரும். இறந்ததனால் ஊருக்கு சென்று விட்டார் தாத்தா. ஊரில் அவன் அன்புவின் அப்பா கூறினார், நான் இந்த நிலத்தை விற்க போகிறேன் என்று. ராதா கூறினார், எதற்கு விற்கிறீர்கள்? நான் குழந்தையை
அனுப்பவா என்று கேட்டபோது அதற்கு தாத்தா கூறினார், ஏன் அவளை படிக்க வைக்கிறீர்கள்? கடைசியில் அவள் அனுப்புவதானே போகிறாள் என்று கூறிய போது, இல்லை, அவள் படிப்பாள் என்று கூறி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். Scene 3. ஒரு நாள் ராதா தாத்தாவிற்கு போய் தேநீர் கொடுத்தாள். தாத்தா கையின் நடுக்கத்தில் கீழே விட்டார். அதற்கு ராதா மிகவும் திட்டினாள். 2 நாட்கள் கழித்து சாப்பாடு கொண்டு போயினாள். அப்பொழுதும் நடுக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டது. அதனால் மறுபடியும் திட்டினாள். Scene 4. காட்சி 4. அன்பு மரக்கட்டையில் பவுல் செய்து கொண்டிருந்தாள். அதற்கு அப்பா என்ன செய்கிறாய் என்று கேட்ட பொழுது, அன்பு, இது என்னுடைய அம்மாக்காக என்று கூறினார். அம்மா எதற்கு என்று கேட்ட பொழுது, நீங்கள் தானே தாத்தாவை திட்டினீர்கள், அதனால் தான் ஒரு மரக்கட்டையில் ஒரு பவுல் செய்கிறேன் என்று கூறினாள். அதற்கு சரி என்று கூறி ராதா போய் தாத்தாவிடம் மன்னிப்பு கேட்டாள். காட்சி 5. அவள் அன்பு கலெக்டர் ஆகிவிட்டாள். அவள் படித்த பள்ளிக்கு வருகிறாள். அப்பா கூறுகிறார், இதுதான் நீ படித்த ஒன்றிய நிலை பள்ளி என்று கூறினார். அதற்கு அன்புவும் சரி என்று கூறி உள்ளே செல்கிறார். எழுப்புங்கள். விழாவினுடைய தலைவர் காலை நிகழ்ச்சியை தொடங்கிய மரியாதைக்குரிய முஸ்லிம் அவர்களும், மாலையிலே இந்த அற்புதமான விழாவை எனக்கு பின்னால் சிறப்புரையாற்றுவதற்காக மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் தோப்பு என்டி வெங்கடாசம் அவர்கள் வருவதற்காக பொதுமக்கள் அனைவரும் பொறுமையாகவும் அமைதியாகவும் காத்திருந்து இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்ற காலத்திலே அரசு பள்ளிக்கு ஊக்குவிப்பதற்காக 2 அற்புதமான மனிதர்கள் இங்கே வருகிறார்கள். மணியன் அவர் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கார். அவர் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தார். என்ன மறக்கவே முடியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு 500 ரூபா கொடுக்கறது சாதாரண விஷயம் அல்ல. அந்த குழந்தையை ஊக்குவிப்பதற்காக 500 கொடுத்த அந்த மணியன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை இந்த கொடியேற்றி வைத்து அதை மேலே சிறப்புரையாற்றி ஸ்கூலில் தான் வருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வரவே மாட்டாங்க. நான் பணமுறை இன்னைக்கு இல்லை, எனக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன காரணம் சொன்னீங்கன்னா, நான் இந்த பள்ளியில் படித்தேன், என் புள்ள படித்தா, என் பையன் படித்தான். எல்லாருமே இந்த பள்ளியில் படிச்சுதான் நான் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் பெருமைப்படுங்க. காரணம் என்று கேட்டால் 2000 ரூபாய் பள்ளிக்காக வழங்குகிறார். எங்கள் பள்ளியின் புதிதாக சேர்ந்துள்ளார். அவர்களுக்கு எங்கள் நன்றி. அதனை எங்கள் பள்ளியின் புறவத்தில் சேர்ந்துள்ளார். அவர்களை எங்கள் பள்ளியின் வேலைக்கு போயிட்டு கலப்பு ஆகுறனே, ஒரு பாய் போட்டு தூங்க, ஒரு நல்ல கனவா வரணும். கடவுளே, ஒரு நல்ல கனவா வரணும். நீ கனவுக்குள்ளார போற. அதுக்குள்ளாரே காலையில ஆயிடுச்சா? சரி, வண்டி எடுத்துட்டு போறேன், ஒரு ரவுண்டு போலாம். என்ன நாயெல்லாம் செத்து கிடக்குது. எல்லா
வீடு அழிஞ்சு கிடக்குது, நாயெல்லாம் செத்து கிடக்குது, பூனையெல்லாம் செத்து கிடக்குது, குளம் எல்லாம் வத்தி போயிருக்கு. கடவுள் வராரு. ஹலோ தம்பி, நீ சொல்றது நல்லதுதான். 2305ல இந்த உலகம் அழிய போகுது. அத நீயும் பாப்ப, நீயும் செத்து போயிருவ. அதுக்குள்ளார மேல, அதுக்குள்ளார என்கிட்ட வந்துரு மேல. அப்ப காலையில ஆயிடுச்சு. என்னமோ எனக்கு கனவு இருந்துச்சு, என்னமோ எனக்கு கனவு வந்துச்சு. யோசிச்சு பார்க்கலாம். என்னமோ உலகம் அலைய போகுது மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஐயோ, அதுக்குதான் நான் மேல போயிடணும். மேல போனா என்னன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? செத்து போறது. இல்ல என்ன கருத்துனா உலகம் அழிய போகிறதே இல்லை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பூணும் கற்கை நன்றே என்றால் ஆதி வீரராம பாண்டியர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறியது உலக நீதி. செல்வங்கள் யாவிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அள்ளி வழங்கும் பள்ளியான எமது பள்ளியின் ஆண்டறிக்கையை பெருமையுடன் படிக்கின்றோம். இப்பள்ளி 1/3/1937 அன்று துவக்கப்பள்ளியாக தோற்றுவிக்கப்பட்டு ஜூன் 1961 முதல் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது 76 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. தூத்துக்குடி ஒன்றியத்திலேயே மிக அதிக மாணவர் எண்ணிக்கையுடன் அதிகமான ஆசிரியர்களையும் கொண்டு செயலாற்றி வருகிறது. எமது பள்ளியில் தற்போது 330 மாணவியர் பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு கற்பிக்க 15 முழு நேர ஆசிரியர்களும் 3 பகுதி நேர ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர். வரும் ஆண்டில் இப்பள்ளியை உயர்நிலை பள்ளியாக உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்த கருத்துகள் அனுப்பப்பட்டுள்ளன. மாண்புமிகு சுற்றுச்சூழல் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு ஆவணம் செய்ய அவரை வேண்டிக் கொள்கிறோம். கல்வி முறை தமிழக அரசின் சமச்சீர் பொது பாடத்திட்டத்தின்படி 1 முதல் 4 வகுப்புகளில் செயல் வழிகாட்டல் முறையும் 5ஆம் வகுப்பில் எளிய படைப்பாற்றல் கல்வி முறையும் 6 முதல் வகுப்புகளில் படைப்பாற்றல் கல்வியும் நடைமுறைப்பட்டு வருகின்றன. இக்கல்வியாண்டில் 1, 2, 3 மற்றும் 6, 7, 8 வகுப்புகளில் ஆங்கில வழிக்கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் பள்ளியில் போல கட்டணங்கள் எதுவுமின்றி ஆங்கில வழிக்கல்வி எதுமான முறையில் போதிக்கப்படுகிறது. பள்ளியில் தற்போது முப்பருவ கல்வி முறை கடைபிடிக்கப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்களின் புத்தகச் சுமையும் குறிக்கப்பட்டு உள்ளது. மேலும் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு முறை மூலமாக மாணவர்களின் பாட செயல்பாடுகளும் பாட இணை செயல்பாடுகளும் தனித்திறன்களும் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. மேலும் நன்னலம், யோகா, சதுரங்கம், உடற்பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகின்றன. மாணவர்களுக்கான வசதிகள் வெளியூரிலிருந்து வந்து பயிலும் மாணவர்களுக்காக இலவச பேருந்து பயண அனுமதி சீட்டுகள் பெற்று வழங்கப்படுகின்றன. இவ்வாண்டு 89 மாணவர் கற்று பெற்று வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பிரிவையும் சார்ந்த திருபாலரும் இங்கு கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பு மாணவர் கற்று உதவித்தொகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டில் சாதி சான்றிதழ்கள் 43 மாணவர் கற்று வருவாய் துறையிலிருந்து பெற்று வழங்கப்பட்டுள்ளன. மாணவர் கற்று கணிப்பொறி கல்வி அளிக்க அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலமாக கணினி வழிகற்றல் மையம் நன்கு செயல்பட்டு வருகிறது. அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் கணினி கல்வி வழங்கப்படுகிறது. எங்கள் பள்ளியின் கல்வி செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு உள்ளூர் பிரமுகர்கள்
நான் பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பல பரிசுகளை கொடுத்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய. அடுத்தபடியாக ஏழாம் வகுப்பு அடுத்தபடியாக பாண்டிச்செல்வி சார்